அன்பு உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலில் கனமழைக்கு உதவி தேவைன்னு 2 வாரம் முன்னாடி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறையா நல்ல உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் கடல் கடந்து கூட நமக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்காக உதவி செய்கிறது நம்ம சேனல் வழியாக. அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சுது. அந்த மழையில் தண்ணி வந்து எப்படி இருக்குன்றத பாருங்கள். தொடர்ந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை அவங்க வீட்டுக்கு போன நாள்லேருந்து 2 வாரமாக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போக முடியல, எனக்கு ரொம்ப முடியல, ஜுரம் அதிகமாகிடுச்சு. எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது போயிட்டு வரணும்னு பார்த்தேன், என்னால் முடியல. அதனால் வீடியோ மட்டும் அனுப்ப சொன்னேன், அனுப்பியிருக்காங்க பாருங்கள் அன்பு உறவுகளே. இவங்களுக்கு கூரை முழுக்கவே ஒழுகும் தண்ணி, வந்து மழை தண்ணி ஒழுகும். கூரைனா ஓலெல்லாம் கட்டல, பர்தா மாதிரி பிளாஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் வச்சு ஏதோ அவங்க தள்ளிட்டு வந்திருக்காங்க. 45 வருஷமாக இந்த மழையில் தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. உள்ளே வந்து ஒரே ஒரு மூங்கில் கொம்பு, அந்த ஒரு மூங்கில் கொம்பில் தான் இவ்வளோ பெரிய அந்த பர்தாவும் தாங்கியிருக்கு. அதனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அன்பு உறவுகளே. மேலும் அவங்களுக்கு இடமும் ரொம்ப பள்ளத்தில் இருக்கிற அவங்க வீடுகளில் சுற்றி பார்க்கும்போது தெருக்களில் எல்லா இடமுமே வீடுமே கொஞ்சம் ஹைட்டில் இருக்கு. இவங்க வீடு பள்ளத்தில் இருக்கிறதுனால மழை தண்ணி, காவா தண்ணி, செப்டிக் டேங்க்கு தண்ணி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுது. இவங்க வீட்டில் அக்கா, அவங்களுடைய வீட்டுக்காரர், தாத்தா இருக்கிறாங்க. அண்ணாக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும். தாத்தாக்கு வயசாகுது, 85 வயசு. அக்கா மட்டும் ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி மழை தண்ணி 6 மாதம் வீட்டிலே தான் இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட உதவிக்குன்னு கேட்குறது பெரிய வீடு வேணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த இடத்த கொஞ்சம் மேடு தூக்கி தண்ணி வராத அளவுக்கு ஒரு கூரை மாதிரி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு மழை வந்தால் மேலேருந்து ஒழுகாமல் இருக்கணும், கீழேயும் தண்ணி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க அன்பு உறவுகளே. அன்பு உறவுகளே, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். இது என்னால் மட்டுமே நடக்கிற செயல்னு நான் சொல்ல மாட்டேன் என்றைக்குமே. கடவுள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதா தான் இந்த ஒரு செயலை நான் செய்கிறேன். உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் பார்த்து, நம்ம வீடியோ பார்த்து, ரேகாவின் விழுதுகள் சிஸ்டர் அவங்க தான் நம்ம யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணி கொடுக்கறது, நிறைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது. அதே மாதிரி நல்ல ஒரு வழிகாட்டி, நம்ம ஒரு கைடை வந்து எங்கே போனாலும் நம்ம கூட்டிகிட்டு போவோம். காரணம் என்ன, நம்ம பயப்படாத இருப்போம், அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அதே மாதிரி தான் என்னோடய கைடு அவங்க. ரொம்ப நிறைய அவங்களுக்கு இந்த யூடியூப் பற்றி எல்லாமே வந்து A to Z தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யூடியூப் பற்றி யாரும் கிடையாது. என்னோடய ஃபேமிலியிலையும் யாரும் யூடியூப் பற்றி பண்ணதில்லை, யூடியூப் பண்ணதும் இல்லை. எங்கள் சுற்றி இருக்கிற ஊர்லேயும் யூடியூப் பண்ணவங்க எனக்கு நிறைய பேர் தெரியாது யாரையுமே. தம்பி ஜெகதீஷ் யூடியூப் ஆரம்பித்து கொடுத்தாலும் அவங்க வேலை விஷயமா வேறு ஊருக்கு போயிட்டதுனால எனக்கு வந்து யூடியூப் பற்றி நிறைய சந்தேகம் கேட்குறதுக்கு செய்யறதுக்குன்றது யாரும் கிடையாது. திருவண்ணாமலைக்கு போகும்போது கிரிவலத்துக்கு அண்ணாமலையார் ஆசீர்வாதத்தில் ரேகா அம்மா எனக்கு பழக்கமானாங்க. பஸ்ஸில் யூடியூப் பற்றி நான் பேசிட்டு வந்ததெல்லாம் அவங்க கேட்டு கூப்பிட்டு பேசினாங்க என்ன இதுன்னு. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாம் அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்து இன்ன வரைக்கும் சேனல் நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னா ரேகா தங்கச்சி தான் காரணம். மனமார்ந்த நன்றிகள் அவங்களுக்கு. அவங்க தான் முதல்ல பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் உடனே ஃபோன் பண்ணாங்க. நிச்சயமாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நாம் செய்வோம் அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியோ அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் முழுசாக நம்பினேன். அதே மாதிரி அவங்களுடைய நட்பு மூலமாக, அன்பு மூலமாக
நெல்லை முத்துமாரி தங்கச்சி முதலாக ஒரு ரூ. 700 கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அன்றைக்கே கொடுத்துருந்தாங்க. வீடியோ போட்ட அன்றைக்கே நாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அஞ்சு அவங்க ரூ. 500 கொடுத்தாங்க, ரேகா சிஸ்டர் சொல்லி. அதனால் அஞ்சு சிஸ்டருக்கும் முத்துமாரி நெல்லை முத்துமாரி சிஸ்டருக்கும் அஞ்சு அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், நம்ம ரேகா சிஸ்டருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் மனமார்ந்த அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் மங்கை பிளேலிஸ்ட் யூடியூப் சேனல்லேருந்து அக்கா வந்திருந்தாங்க. நேரடியாகவே பார்த்து அவங்க கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பர்தா போடுறதுக்கு 4000 ரூபாய் பர்தாவும் மளிகை பொருட்கள் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து கொடுத்து நேர்லேயே பார்த்து விசாரித்து அவங்களுக்கு உதவிகள் பண்ணிட்டு போயிருந்தாங்க. தமிழ் மங்கை யூடியூப் சேனலுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மலேசியாவிலேருந்து அன்பு உறவு சகோதரர் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ரொம்ப வீடியோ போடுறதில்ல, இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் பேஜஸை பார்த்துட்டு யூடியூப் லிங்க்கை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு அன்பு உறவு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதையும் கொண்டு வந்து நம்ம அக்கா கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க குடும்பத்தில் செலவுகள் மேலும் அவங்களுடைய சாப்பாட்டுக்கு உதவிக்காக கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய அன்பு உள்ளங்கள் தொடர்ந்து நீங்கள் உதவி செய்கிறது மனசுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு புதிய முயற்சி எடுப்போம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ கூரையாக இருக்குன்றதை உங்கள் எல்லாருக்குமே பார்க்க முடியும். மழை தண்ணி அதிகமாக வருது, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க. மேலே வந்து முதல்ல வந்து தரைய பள்ளமாக இருக்குது, அந்த பள்ளத்தை வந்து மேடு தூக்கணும். மேடு தூக்கிட்டு இந்த கூரை வந்து மேலே போட்டிருக்காங்க இல்லையா, ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு கொம்பு வச்சு கூரை போடணும். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து தேவைப்படும். அவங்க வீட்டில் செய்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது, வசதியும் கிடையாது, படிப்பறிவு கிடையாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நம்ம செய்வோணும். நம்ம யூடியூப் சேனல் வழியாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன். நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் என்னென்னா, எவ்வளோ பேரோட மனசில் நாம் இடம் பிடிச்சிருக்கோம், எப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்து அப்படின்றது தான் என்னோடய மனசில் நான் நினைக்கிறது. என்னால் இந்த விஷயம் வந்து முழுசாக அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் நான் முழுசாக நம்புகிறேன். தொடர்ந்து இவங்களோட இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள்லேருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வர தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பாடுபடுவோம். நிச்சயமாக நல்ல உள்ளங்கள் உதவி செய்கிறவங்க நம்மளை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க, நான் முழுசாக நம்புகிறேன். உங்களால் முடிஞ்ச இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நேரடியாக நீங்கள் வந்து பார்த்து உதவி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அன்பு உறவுகளே, எனக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது, எனக்கு உடம்பு முடியல, அதனால் அவங்கள நேரில் போயிட்டு இன்றைக்கி பார்க்க முடியல. ஆனாலும் அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்டேருந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கிறதுன்றது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 6 வருஷமாக டே அண்ட் நைட்டாக யூடியூப்காக நான் கவலைப்பட்டேன், உழைச்சேன். நம்ம இந்த வேலை செய்கிறது வேஸ்ட்டு, நம்ம டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதெல்லாம் போய் நீங்கள் நிஜமாக்கிட்டீங்க. காரணம், இன்றைக்கி யூடியூப் சேனல் வழியாக அவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்குது. இனியும் நிச்சயமாக கிடைக்கும்னு முழுசாக நம்புகிறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். எல்லா தெய்வங்களிடமும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும்னு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உதவி செய்கிறதுக்கு முன் வந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உண்மையான நிலவரத்தை நேரில் பார்த்து அவங்களுக்காக இந்த உதவிகள் செய்யணுன்னு நான் இந்த யூடியூப் சேனலில் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும்னு நம்புகிறேன்.